அதாவது கடவுள் சில பேரை தேர்ந்தெடுப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் சில பேருக்கு கடவுள் பக்தி இருக்கும். I always believe that God chooses you for a reason. நான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத மாணவர். 12th ஸ்டாண்டர்ட்ல 71 மார்க் வாங்கி I was not eligible to study engineering entrance exam. ஆனா படிப்புல எனக்கு ஒரு அளவில்லாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. லாயலால படிச்ச அந்த 5 வருஷமா I did exceedingly well. அப்ப நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால நான் எதுல நான் தயார்படுத்திக்கிட்டேன்னா கெரியர் கவுன்சிலிங்ல தான் நான் தயார்படுத்திக்கிட்டேன். எவ்ரி இயர் ஏப்ரல் 1st to 10th லீவ் எடுத்துருவேன். தமிழ்நாட்டில் இருக்க நூக் அண்ட் கார்னர் எங்கெல்லாம் கெரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நடக்கும் ஐ கோ அண்ட் ஆஃபர் மை டாக்ஸ். என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எங்கே உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் எங்கே கிடைக்கும், இது மாதிரி பேசும்போது இப்போ நான் உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட நான் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னை எப்படி பார்ப்பீங்க? இவன் சின்ன மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறேன் அப்படின்ட்டு உண்டியலை குளிக்கிட்டே வருவான், இவன் யாருக்காவது டொனேஷன் கேட்கவே வருவான் அப்படின்னு தான் என்ன பார்ப்பீங்க. நான் இப்படிலாம் வந்தேன்னா என்னை என்ஜிஓ ஃபவுண்டர் ஒத்துக்கவே மாட்டீங்க. தாடி வச்சிருக்கணும், குர்தா பைஜாமா போட்டிருக்கணும், ஒரு ஜோல்னா பை போட்டு 60-65 வயசு ஆயிருக்கணும். எனக்கு யங்ஸ்டர்லாம் யாராவது என்ஜிஓ ஆரம்பிச்சான்னு சொன்னால் இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், எனக்கு 47 வயசு ஆகுது. நான் என்ஜிஓ ஆரம்பிச்சு 11 வருஷம் ஆகுது. ஏன்னா ஐ டென்ட் பிலீவ் இன் திஸ் கான்செப்ட், மேக் இட் பிக். 60 வயசு ஆகி ரிட்டையர் ஆன பிறகு என்ஜிஓ அதெல்லாம் நடக்காதுங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா டூ இட் நவ், அவ்வளோதான்.